எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான பிறகு முதன்முறையாக தமிழக அமைச்சரவை இன்று கூடி ஆலோசனை நடத்தியது. 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஆலோசனைக் கூட்டம் நீடித்தது. அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்ட அம்சங்கள் பற்றிய விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஸ்டாலின். தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான முதல் அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற்றது. மாலை 4:30 மணி அளவில் தொடங்கிய இந்த கூட்டமானது சுமார் 2 மணி நேரம் நடைபெற்றது. குறிப்பாக தமிழக பட்ஜெட் குறித்து பல்வேறு முக்கிய விஷயங்கள் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக தமிழகத்தின் தற்போதைய நிதிநிலைமையை பொறுத்தவரை 2,45,000 கோடிக்கு அதிகமான கடன் சுமை உள்ள காரணத்தினால் வழக்கம் போல ஒவ்வொரு ஆண்டும் இருப்பது போல இந்த பட்ஜெட்டும் பற்றாக்குறை பட்ஜெட்டாகத்தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல எந்த விதமான வரியும் இந்த பட்ஜெட்டில், அதாவது வரி இல்லாத பட்ஜெட்டாகத்தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 2 மணி நேரம் இந்த ஆலோசனை கூட்டமானது, அமைச்சரவையின் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. குறிப்பாக அமைச்சரவை கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே கடந்த சில நாட்களாகவே ஒவ்வொரு துறையும் தங்களுக்கு தேவையான தொகை எவ்வளவு என்பது குறித்து ஒரு ஆய்வுக் கூட்டமானது நடைபெற்றது. அந்த ஆய்வுக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்களும் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து பேசியதாக தகவல் தெரிவிக்கின்றன. 2 மணி நேரமாக நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டமானது சரியாக 6:40 மணி அளவில் முடிவடைந்தது. அது மட்டுமல்லாமல் தமிழக பட்ஜெட் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பிரதான பிரச்சனைகளாக தற்போது சூழலில் உள்ள நீட் தேர்வாகட்டும், அதே போல ஹைட்ரோ கார்பன் திட்டமாகட்டும், அதே போல 7வது ஊதிய குழு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விவகாரங்கள் தொடர்பாகவும் இன்றைய தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றன. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் ஸ்டாலின்.